தானே எங்கள் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க இல்லையா? அப்பா அம்மா வயிற்றுலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது. அப்பா அம்மா இல்லாமல் பெத்த பிள்ளைலேருந்து வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, நிலம், அவங்க கட்டின துணி எதுவுமே இல்லை அப்பாங்க இல்லையா? ஆனால் நாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு லக்கி பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக காட் வந்து எந்த ஒரு இல்லை இந்த பொண்ணுக்கு இது இல்லை அப்படி சொல்லாதபடி இவ்வளோ நாளாக காட் நம்ம வந்து பாதுகாத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் நான் வந்து டைம் பண்ணலாமா, ஏதாவது மேலே இருந்துச்சு கண்ண முடி நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் நேரம் யாரும் வந்து பேச வேண்டாம், வந்து பார்க்கலாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் கண்ண முடி நீங்கள் ஏற்படுத்த கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சொத்தப்பா சொத்தம் ராஜா ஐசப்பா, இந்த 4 பாகம் நான் உங்களும் வைக்கிறோம் ஐசப்பா. எங்கள் 2-3 பேராக நாமத்தினாலே கூடி இருக்கிறீங்களோ அவர் மத்தியில் வாசனை சொல்லிக்கிறது ஐசப்பா. நீங்கள் அப்பா நாங்கள் எல்லாரும் ஐசப்பா இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் ஐசப்பா. என் தேவன் ஐசப்பா வாசனை இருக்கிறோம் ஐசப்பா. நீங்கள் இறங்கி வாங்க சுவாமி. அப்பா நாங்கள் பார்க்குறோம் ஐசப்பா, எவ்வளோ பேருக்கு ஐசப்பா எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஐசப்பா இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். அப்பா சும்மா ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய சுத்தக்கு இருப்பனால மட்டும்தான் ஐசப்பா. அப்பா இங்கே நிற்கிறனால நாங்கள் வந்து நீதிமான்கள் இல்லை ஐசப்பா. அதே போல ஐசப்பா அங்கே இருக்கிறவங்க வந்து பார்வையோடு இல்லை ஐசப்பா. அதே போல ஐசப்பா அன்றைய உம்முடைய பிள்ளை அன்றைய ஐசப்பா உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐசப்பா. உம்முடைய மூக்கில் ஐசப்பா நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐசப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது இசப்பா ஒரு குறைகள் குற்றங்கள் பாவங்கள் இருக்குமானாலே மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஏதாவது உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது பலவீனம் இருக்கு, லைக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை என் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை என் ஸ்டடீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐசஸ் ரைட் நவ். உங்கள் கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏசப்பா எனக்கு ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் எனக்கு சொல்லுறாங்க. நீங்கள் வாயத்தை வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசில் நீங்கள் கேட்டீங்கன்னா, உண்மையாக கேட்டிங்கன்னா ஏசப்பா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அந்த என்ன பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விளைவு தர வளவராக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இப்போ
ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடி இசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா என்னுடைய பாடியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்குது, எனக்கு நீங்கள் இதுலேருந்து ஒரு விடுதலையை தாங்க. எனக்கு படிக்க முடியாதபடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எதுவாக கூட இருக்கலாம். சில பேருக்கு அது வீக்னஸ், பாடி வீக்னஸ்னால இருக்கலாம். சில பேருக்கு வந்து அடுத்து என்ன ஃபியூச்சர் பண்ணலான்னு தெரியாமல் இருக்கலாம். பட் ஆண்டவர் இயேசுவா என்ன நேரத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல வந்து ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னவா இருந்தாலும் இயேசுவாட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் அதை 2 மினிட்ஸ் எல்லாரும் கண்ண மூடி அமைதியாக எல்லாம் கேட்கலாம். இப்போ நம்ம கீழே சாமனை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக ஒரு தாட் ஷேரிங் மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, ஏதாவது இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் ஹிம் ரைட் நவ. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா கேள்விகள் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு, டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னாலும் சரி, யூ கேன் ஷேர் ரைட் நவ ஆர் த்ரூ டெக்ஸ்ட். இல்லை எது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இது பண்ண வந்து தாட் ஷேரிங். என் வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்காது. ஸோ பின்னாடி கேட்டு பார்ப்பேன், பேசுகிறோம் கேட்கலாம். இன்னைக்கு ஜென்ரலாக ஒரு டாபிக் வந்துச்சு. இந்த சிட்டி நம்ம இருக்க எல்லாமே அரௌண்ட் என்ன ஏஜில் இருக்கோம்? நீங்கள் சொல்லுங்கள். 17 to மேக்ஸிமம் 23 மேக்ஸிமம் 23 கூட தான் யூஜி பிஜி இருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலாக இந்த டைம் நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம்? இட்ஸ் அன் இன்டராக்டிவ் செஷன். ஓகே, நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன். ஓகே, ஜென்ரலாக இந்த ஏஜ், இந்த வயசில் நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம்? ஸ்டடீஸ் வேறு டிப்ரெஷன். ஓகே, வேறு டிப்ரெஷன்ஸ் வேறு இன்ஃபாக்சுவேஷன் வேறு யாருக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லையா? கிளாஸ் போகிறது ஓகே, வேறு கிளாஸ் போகிறது கிளாஸ் மேம் இங்கே பேசுறது இங்கே தான் இருக்கும். பயப்படாதீங்க. பெரிய இந்த ரூம் மட்டும் இல்லை. ஓகே, இங்கே யாருக்காச்சும் பயம் இருக்கா? Apart from passion, okay? பயம், fear. யாருமே எனக்கு பயம் இல்லை, லைஃப் நான் பயப்பட்டதே கிடையாது அப்படியே ஆச்சுன்னா கை யாருக்காச்சும் அதற்கு லைஃப்பில் பயந்ததே இல்லை. பயம்னா எனக்கு என்னன்னு தெரியாது யாராச்சும் இருக்கீங்களா? நோ. ஃபியர். இன்னைக்கு நான் பேசணும் போன தாட் வந்து ஃபியர். என்னது? ஃபியர். எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் ஃபியர்? மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபியர்? எல்லா பெஞ்சிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கலாமா? கண்டிப்பாக ஒவ்வொரு பெஞ்சும் ஒரு ரூம். ஓகே, ஒவ்வொரு பெஞ்சும் ஒரு ரூம். ஓகே, ஏன் ஒரு பெஞ்சிலேருந்து ஒரு ஆன்சர், ஒரு பெஞ்சிலேருந்து ஒரு ஆன்சர். ஓகே, லெஃப்ட் சைடு வாங்க, ஒரு ரைட் சைடு வாங்க. அதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ண முடியுமா முடியாதா, ஒரு ஹெசிடேஷன். கரெக்டாக ஹெசிடேஷன், இதுதான் பயம்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கலாமா? ஜாக்கி ஒத்துக்கலாம். நீங்கள் ஓவர் திங்கிங். வாய்ஸ் யோசிக்கிறாங்க, கேட்கல சொல்லுங்க. ஓகே, தெரியலையா? சரி, இந்த பேச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க தெரியுமா? ஸ்டேஜ் பேர். ஓகே, நீங்கள் மேக்ஸ் மேம். ஓகே, மேஜராக இருக்கா?
ஒபீடியன்ஸ் இருக்காது. பயந்தோம் அப்படின்னா சாரி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு ஃபியர் வரும். ஃபியர் வர நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஒன்ட் ஹேவ் மிஸ்டேக். அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஜஸ்டிஃபை பண்ண நான் பண்ணது கரெக்டு தான், பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில், நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை. பட் ஒரு சில டைம் நான் எனக்கு தெரியும் நான் பண்ண தப்புன்னு, பட் ஸ்டில் ஒரு சில டைம் வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியர் வந்தால் நம்ம தப்பை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணது கரெக்டு, பண்ணது என்னது கரெக்ட். இது நடந்தனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா காட் வந்து கார்டன் ஆஃப் ஈடன் ரொம்ப அழகான இடம், அந்த இடத்துல வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சா? இது வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட். சேம் நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு கதைக்கு போகலாமா? இதே ஒரு விஷயம் ஜீசஸ் பூமியில் வந்து இருந்தப்போ இந்த கதை நடந்துச்சு. என்னன்னா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஜீசஸ் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது நிறைய பேர் கவனிப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் பேசுகிறாரு, இதே மாதிரி பேசுகிறாரு, எல்லாரும் கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டோன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி நாள் என்ன நைட் என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஜீசஸ் வந்து 12 disciples. எத்தனை பேர்? 12 மீன்ஸ் 12. சீசர்கள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு கீழே என்னோட அசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? அசிஸ்டன்ஸ் ஓகேவா? இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா கடலில் போகும்போது ஜீசஸ் என்ன பண்ணிட்டாருன்னா நான் போய் ப்ரேயர் பண்ண போகிறேன், நீங்களாம் எனக்கு முன்னாடி கடலில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கடலில் போங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, 12 பேர் சம்மன்னு ஒரு கடலில் ஏறி உட்காந்து ஏழை வாயிலாக பாட்டு பாட்டே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது நல்ல நடுக்கடலில் வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா போயிட்டு இருந்த கடல் திடீர்னு காற்று தம்மாள் திடீர்னு அடிக்குது. எப்படி அடிக்குது? இப்போ தான்ப்பா வயது போறீங்க. ஓகே, நல்லா பயங்கரமாக காற்று அடிக்குது. அப்படி அடிக்கும்போது அந்த காற்று என்ன ஆகுதுன்னா இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடும்போது ஆடுதான் கவரோட சுச்சுவேஷன் போயிடுச்சு. ஓகேவா? கவரோட சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் என்னத்தையே பார்க்குறாங்க. தூரமாக அவங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு வெள்ளை உருவம் கடல் மேலே கடந்து வந்துட்டு தான் இருக்கும். ஒயிட் ட்ரெஸ் இல்லை, ஓகே, ஏதோ ஒரு ட்ரெஸ். ஓகே, நான் என் ஒயிட் ட்ரெஸ்ன்னு சொல்லி எதுக்கு? ஓகே, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நல்ல கடலில் நடுக்கடலில் அப்படி வந்து அலை அடிச்சுட்டு இருக்கும்போது நடுக்கடலில் ஒருத்தர் கடந்து வந்துட்டு இருந்தாங்களா, அதை பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜீசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நல்ல கிளாஸ் போயிட்டு திடீர்னு கரண்ட்லாம் கட் ஆயிடுச்சு, திடீர்னு இருட்டாயிடுச்சு. பின்னாடி ஒரு வெள்ளை ஒரு ஊர் சரக்கு வருதுன்னு வச்சுக்காங்க, என்ன பண்ணுவீங்க? வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அலறி அடிச்சு கேட்டு வந்துட்டு ஓடிடும். கரெக்டா? சேம் திங் ஜீசஸோட டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கடலை நடந்து வரதை பார்த்துட்டு ஐயோ பேய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடந்து வந்தது யார் தெரியுமா? ஜீசஸ் நடந்து வந்துருக்காரு. ஜீசஸை பார்த்து ஐயோ அழகு ஒரு வேர்டு போட்டிருக்கோம், அலறினார்கள். அலறுறதுனா எப்படி அலறுவாங்க? ஐயோ பேய், உண்மையிலே இப்போ பேய் நினச்சா எப்படி ஓடுவீங்க? அது மாதிரி அவங்க கத்தி அடிச்சுட்டு கத்திருக்காங்க. ஆனால் இறங்கி ஓட முடியல, கடல்ல இருக்காங்க. ஓகே, இப்போ அதை வந்து அப்போ ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா சொன்னாரு? பயப்படாதீர்கள். என்னது? ஃபியர் நாட். அதாச்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோடனே நான் வந்து ஜீசஸ் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உண்மையிலே ஜீசஸா இருந்தா நானும் இந்த கடலில் நடந்து வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அவர் பேர் வந்து பீட்டர். என்னது? பீட்டர் என்ன சொன்னாரு? நானும் கடல் நடந்து வரணும் கடல்னு சொன்னோன்னே சரி ஜீசஸ் என்ன சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நம்மளால என்ன பண்ணாரு, ரொம்ப தைரியமா காலை ஜீசஸ் மட்டுமே பார்த்துட்டு காலை கடல்ல இருந்து எடுத்து வச்சு நடக்க வர ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் உண்மையிலே கடல்ல தான் நடக்கிறேன்னா டவுட் வருமா? அதே மாதிரி ஜீசஸ் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவர் அவன் உண்மையிலே கடல்ல தான் நடக்கிறேனோ அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சு கீழே பார்த்தாரு. டமான்னு உள்ள போயிட்டாரு. எப்படி போயிட்டாரு? உள்ள போயிட்டாரு. உள்ள போனா ஐயோ காப்பாத்துங்க கத்தும்போது ஜீசஸ் வந்து கையை பிடிச்சி தூக்கி ஏன் பயப்பட்ட, என்னை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்த, ஏன் பயப்பட்டேன்னு சொல்லி கேட்டார். ஸோ ஃபியரை வந்து பார்க்கும்போது பயத்துல இந்த கடல் தான் வந்து பயம் நினச்சி, உலகம் தான் கடல். ஓகேவா? நம்ம போயிட்டு இருக்கோம். We have to fix our goal. To overcome fear, we have to fix our goal. ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களா, அதை மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற சிச்சுவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா? இப்போ
தேவையான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, தேவையான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓவர் கம் ஃபியர் என்னென்னலாம் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, செட் அ கோல். ஃபர்ஸ்ட் திங் செட் அ கோல். இது நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக அதை மட்டும் நோக்கி போங்க, எதையுமே நோக்கி போங்க. ஓகேவா? ஜீசஸோட ஃபர்ஸ்ட் வேர்டே எதுக்கு கீழே பார்த்தேன், என்ன பார்த்து வந்துருந்தீங்க. ஏன் கீழே பார்த்தேன்? கீழே பார்த்தனால தானே கீழே விடலாம். கீழே பார்க்காத வரைக்கும் கடல் மேலே நடந்து வந்துட்டு இருந்தார். யாராச்சும் கடல் மேலே நடக்க முடியுமா? தண்ணியில் நடக்க முடியுமா? முடியாது. ஸோ அவர் அப்படி இருக்கும்போதும் கடல்ல நடந்து வந்தார். காரணம் அவர் யாரும் பார்த்துட்டு இருந்தாங்க? ஜீசஸ் பார்த்து. ஸோ இது வந்து ரெண்டு விஷயங்கள் நான் ஃபியர் பற்றி சொன்னேன். ஓகே,